என்னுடைய இனிய காலை வணக்கம். கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த வாலு திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட நான் முயற்சி மேற்கொண்ட போது அப்பொழுது எதிர்பாராத விதமாக நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்கிலே இந்த படத்துக்கு நிறைய வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட 14-15 வழக்கு. அதில் குறிப்பாக இந்த படத்தில் இருக்க நிக்காட் சக்கரவர்த்தி உடைய படமான இந்த வாலில் மேஜிக் ரேஸும் சம்பந்தப்பட்டிருக்க அந்த படத்தை சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக தமிழகம் எங்கும் நான் வெளியிட முற்பட்ட போது சிம்பு சினியார்ட்ஸ் தமிழகம் முழுவதும் வெளியிடுவதற்கான உரிமை இல்லை, உரிமை எங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று மேஜிக் ரேஸ் தொடர்ந்த வழக்கிலே நீதிமன்றத்திலே இடைக்கால தடை கடைசியில் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே, இன்னும் சொல்லப்போனால் இந்திய வரலாற்றிலேயே ஒரு படத்தின் ரிலீஸுக்காக ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஜூலை 17ஆம் தேதி இந்த படம் வெளியிடப்படும் என்பதற்காக நான் விளம்பரம் கொடுத்து கொண்டிருந்த போது வராத வழக்கு. கடைசியில் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஜூலை மாதம் அந்த 17ஆம் தேதி ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் 17 முதல் நான் விளம்பரம் கொடுத்துருந்த விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசி 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நடந்தப்ப இந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. ஒரு வித்தியாசமான சினிமா உலகத்தில் ஒரு படத்துக்கு ரிலீஸ்லாம் ஆயத்தமான பிறகு கடைசி அதாவது 17ஆம் தேதி ரிலீஸு, 14ஆம் தேதி இந்த படத்துக்கு தடை உத்தரவு போட வந்துடுச்சு. ஆனால் நான் அன்றைக்கே சொன்னேன், நீதிமன்றத்தின் தீர்ப்பை நான் மதிக்கக்கூடியவன், நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அன்றைக்கு நான் பத்திரிகையாளர்களையும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களையும் சந்தித்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த படத்துக்கு கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன வந்ததோ அதுக்கு நான் தலைவணங்கி ஸ்டே ஆர்டர் கிடச்சிது. யாராக இருந்தாலும் தலைவணங்கி தான் ஆகணும். அந்த நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அந்த வழக்கில் மேஜிக் ரேஸுக்கும் நிக்காட்ஸுக்கும் நடந்த அந்த வழக்கை ரெண்டு தரப்பும் பேசி சுமூகமாக தீர்த்து கொண்டதின் பேரில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. ஆனவுடனே வழக்கை வாபஸ் வாங்கி இன்றைக்கு அந்த வழக்கு சுமூகமாக முடிந்து விட்டது. மேஜிக் ரேஸ் அதை சுமூகமாக முடித்து கொண்டதற்கு பின்னால் அதற்கு முன்னாடியே மீதி யாராரு போட்ட அத்தனை வழக்கும் பல வழக்கு எல்லாத்திலையுமே வெற்றி பெற்று அத்தனை வழக்குகளையும் உடைச்சி இன்றைக்கு பல உங்களுடைய ஆதரவும் கூட, உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாத்தையும் மேரில் இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அந்த படத்தை வெளியிடுவதற்கு இன்றைக்கு நாளை முதல் ரிசர்வ் செய்யப்படும் என்று விளம்பரம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட்டத்திலே அன்றைக்கு தடை உத்தரவு பெறுவதற்கு முன்பு நான் பத்திரிகையாளர்களை சந்தித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை சந்தித்து அந்த இடைப்பட்ட நேரத்திலே அன்னைக்கு அந்த செய்தியை போட்டு எனக்கும் என் மகன் சிலம்பரசனுக்காகவும் இந்த வாலு திரைப்படத்திற்காகவும் செய்தி வெளியிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு மீண்டும் இந்த படம் இந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் இந்த ஆகஸ்ட் 14 வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன் என்பதை உங்கள்கிட்ட இன்றைக்கி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அது இப்போ முதல்ல ஒரு கருத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். இதை நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. சில பேர் அதை விஜய் சார், இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் எனக்கும் என்ன இதுங்கிறத நான் சொல்லிடுறேன். சிலம்பரசனை பொறுத்தவரையில் அவர் அஜித்தோட ரசிகன் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று நீங்கள் இன்னொன்றையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு குறிப்பிடுறேன். வேலாயுதம் திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் டிடிஆர் வருவார். அதை நான் திரையரங்கத்தில் பார்க்குறேன். டிடிஆர்கிட்ட போய் கேட்பார். டிடிஆர் என்ன நான் தான்ப்பா டிடிஆர்னு. அதுக்கு விஜய் சார் சொல்லுவார், எனக்கு டிடிஆர்லாம் தெரியாது, எனக்கு டிஆரை தான் தெரியும், நான் டிஆரோட ரசிகன்னு சொல்லுவார். நான் டிஆரோட ரசிகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதுவும் திரைப்படத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் படைத்த ஒரு நடிகராக நான் என்னோட ரசிகன் சொன்னதுக்கு உடனே எனக்கு எந்த விதமான தலைக்கணும், நான் ரொம்ப சாதாரணமான ஆள். அப்படி சொல்லக்கூடிய அந்த விஜய் அவர்களை பற்றி எனக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டு. அந்த மரியாதைக்கு ஒரு மெயின் காரணம், நான் வேட்டக்காரம்னா புலி உருமுது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த புலி உருமுதுன்னு படத்தில் பாட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு
ஒரு நல்ல தமிழ் மனம் படைத்த ஒரு பையன்றதுனால எனக்கு விஜயை பிடிக்கும். என்னுடைய திரைப்படங்களில் வர மாதிரியே திருப்பாச்சி படத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் சென்டிமெண்ட் வைப்பார். அப்போ சொல்லிட்டு இது பேரரசு என்னுடைய நண்பர், உங்களை மாதிரியே விஜய் சாரும் சிஸ்டர் சென்டிமெண்ட்டை விரும்புவார், அவர் கிட்டத்தட்ட உங்களோட ஃபேன்னு சொல்லும்போது இப்படி பல பேருடைய கருத்தில் விஜயை பற்றி எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்த காரணத்தால் இந்த செய்தியெலாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணிங்க. ஜூலை மாதம் இப்போ இந்த பட வெளியீடெல்லாம் ஜூலையில் நடக்குது. ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே நானும் என் மனைவி உஷா ராஜேந்தரும் விஜயுடைய தாயார் ஷோபா அவர்களும் இயக்குனர் எஸ் சந்திரசேகர் அவர்களும் நாங்கள் 10 நாள் மலேசியாவில் இருந்தோம். ஆஸ்ட்ரோ வானவில் வெள்ளித்திரை விண்மீன் அந்த 3 டிவியில் அந்த ஒரு ஆஸ்ட்ரோ வானவிலோட அந்த தொலைக்காட்சியில் இன்டர்நேஷ்னல் சூப்பர் ஸ்டார்னு ஒரு நிகழ்ச்சி வருது. அதுக்கு நான் ஒரு ஜட்ஜி. நான் கடந்த முறையும் அதுக்கு ஜட்ஜாக இருந்தேன். இந்த முறை கடந்த முறை சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி, இந்த தடவை இன்டர்நேஷ்னல் சூப்பர் ஸ்டார் ஜட்ஜி. நான் ஒரு ஜட்ஜி, விஜயோட அம்மா இருக்காங்களே ஷோபா அம்மாவும் ஒரு ஜட்ஜி, இன்னொரு ஜட்ஜாக சத்யா வந்திருந்தார். நாங்கள் 10 நாள் அந்த ஷோவுக்கு போன நேரத்தில் அங்கே தங்கியிருந்தப்ப எங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் இடையில் ஒரு நட்பு வளர்ந்தது. அந்த 10 நாள் அங்கே நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரே ஹோட்டலில் தங்கியிருந்தனால காலையில் ஒன்றா சாப்பிட போகிறதுலேருந்து ஆரம்பித்து மத்தியானம் போகிறோன்னா ஷோவுக்கு போகிறதுலேருந்து எல்லாமே. அது மட்டும் இல்லை, அங்கே போய் 10 மலை எம்பெருமான் முருகனோட கோயிலுக்கு போகிற வரைக்கும் எஸ்எஸ்ஆரையும் ஷோபாமையும் 10 மலை முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போன வரைக்கும் அவங்களோட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ண காரணத்தால் அந்த ஆஸ்ட்ரோ நிகழ்ச்சியில், அந்த வானவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நான் ஜட்ஜாக இருந்த இளைய தளபதி விஜயை பற்றி அவ்வளவு மனம் திறந்து என்னுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ணேன். அது மலேசியாவில் ஒரு பெரிய பாதிப்பை, ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் எஸ்எஸ்சி மனம் வந்து அவங்க அம்மாவும் தனக்கு ஒரு நடிகன் இருக்கும், தன்னுடைய வீட்டில் ஒரு நடிகன் ஒரு கலைஞன் இருக்கும்போது இன்னொரு நடிகரை இன்னொரு கலைஞரை இப்படி மனம் வந்து பாராட்டிய ஒரு அப்பாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது நான் வெள்ளை உள்ளம் படைத்தவனாக இருந்தனால ஒன்றுன்னு சொன்னேன். ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானாக வளரும்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிறத சொன்னேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இது பதிவு பண்ணியிருந்தேன். இதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு நான் சொன்னப்போ இந்த படத்துக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சதி வேலையை பின்னப்படுகிறது என்று சொன்னப்பட்டதற்கு பின்னால் நான் பேட்டி கொடுத்தேன் ஊடகத்தில். ரொம்ப நல்லா நீங்கள் அதை போட்டிருந்தீங்க, எல்லாருக்குமே உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி. அதை போட்டதற்கு பிறகு பல பேர் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக அதுவும் 17ஆம் தேதி வரலன்னு சொன்னேன். அதுவும் இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டு அத்தனை பேர், பிரைஸ் அலாடுன்னு சொல்லிட்டு அத்தனை கிறிஸ்டியன் தோழர்கள் உங்களுக்காக ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோம், உங்களுக்காக ராகவேந்திராவிட்ட ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு ఆంధ్రాలో కూడా నేను ఇష్టపడినాను. మీకోసం నేను మీరు అన్న నాకు ప్రార్థన చేస్తూనే ఉంటాము அப்படின்னு அத்தனை பேரும் இந்த படத்துக்காக இதெல்லாம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் காரணம் இறைவன். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு பொதுஜனமாக இருக்கிறவங்களாம் இப்படி பண்ணும்போது அந்த பிரச்சனையில் நான் தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்றைக்கி இருந்த சினிமா காலகட்டம் வேறு. அன்றைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி சினிமா ரொம்ப சிக்கல் நிறைந்த சூழ்நிலை இருக்குது. பல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாராக நடித்த படங்களுக்கு, பெரிய பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படத்துக்கே பெரிய பிரச்சனைலாம் வருது. இன்றைக்கி சினிமா தேட்டர்கள்ட்ட கொண்டு போய் படத்தை சேர்க்கறதுக்கு முன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது, திரையரங்குகள்கிட்ட எம்ஜியும் வாங்க முடியல, எதுவும் பண்ண முடியல, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் சினிமா சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத நான் பல கட்டத்தில் விளக்கிட்டேன். இப்போவும் சொல்கிறேன், ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டராக இன்றைக்கு சினிமா பழைய சினிமா இல்லை. நான் டிஸ்ட்ரிபியூட்டராக 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒஸ்தி வெளியிடும் போது இருந்த சினிமா கூட இன்றைக்கி இல்லை. இவ்வளவு கஷ்டமான இந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன், நான் சம்பாதிச்சு பல கோடி சொத்து வைத்திருந்தாலும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணனா அத்தனை கோடி புரட்டி தேட்டருக்காரங்க முன்ன மாதிரி எம்ஜிலாம் தரதில்லை, பணத்தை கொண்டாந்து கொடுக்கறதுக்கு சூழ்நிலை இல்லை இன்றைக்கி சினிமாவில். அப்போ எல்லா மூலதனத்தையும் புரட்டி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நான் ரிலீஸ் பண்ணுன்னா போராடி கொண்டிருந்த போது இவன் போராடுகிறானே, அதுவும் இந்த படத்தை வெளியிடாமல் இருக்கிறதுக்கு இத்தனை பேர் சம்பந்தம் இல்லாத வழக்கு. ஒரு இது நம்மாலே என்ற படத்துக்கு ஒருத்தட்ட வந்து நான் செங்கல்பட்டு ஏரியா மேலே ஒரு 2.5 கோடி வாங்கியிருந்தா அவங்க வந்து இந்த படத்தை வாழு படத்தை சிம்பு சினியார்ட்ஸ் வாழு இது நம்மாடு படத்துக்கு வாங்கின பணத்தை செலவு பை இல்லாமல் வாழு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு தடை என்று ஒரு வழக்கு. சிலம்புக்கு நான் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன்,
அந்த அட்வான்ஸ் வந்து அவர் படத்தோட தேதி இது பண்ணல, வாடு படத்துக்கு தடை வேணும் ஒரு வழக்கு. நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, அந்த வழக்கோட லிஸ்ட்டு வேணால் கொடுக்குறேன். அத்தனை சம்பந்தம் இல்லாத வழக்குகள் போட்டு அந்த படத்தை முடக்க நினைத்தது யார்? அத்தனை வழக்கு இன்னைக்கு தோற்று போயிருக்கு. இந்த மேஜிக் ரைஸ் வழக்கு வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு சிம்பு சீனியர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுது. மற்ற வழக்குகள் அத்தனையும் கிட்டத்தட்ட 90% வழக்குகள் தோல்வி பெற்றுடுச்சு. இதுக்கு காரணம் நான் வந்து தலைக்கணத்தோடு சொல்ல, எல்லாம் அல்ல இறைவன் எங்களுக்காக எல்லாரும் பண்ண பிரார்த்தனை, அது மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி கொடுத்தது. நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையில் இவ்வளவு ஒரு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொன்னபோது எனக்கு ஒரு ஆறுதலாக ஒரு மாரல் சப்போர்ட்டு, ஒரு தார்மீக சப்போர்ட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய படத்தின் தயாரிப்பால் தன்னுடைய பிஆர்ஓவை அனுப்பிச்சு வச்சது இளைய தளபதி விஜய். இது மட்டும்தான் உண்மை. இவ்வளவு பேர் இருக்கும்போது, இவ்வளவு பேர் ஒரே ஒரு சிலம்பரசன் என்ற ஒரு நடிகனை கார்னர் பண்ணி டி ராஜேந்தர் வெளியிடக்கூடிய இந்த வாழு திரைப்படம் வர விடாமல் தடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு சக்திகள்? இவ்வளவு பேர் ஏன் யாரோ பின்னணியில் இருந்து இயக்கி இவ்வளவு ப்ராப்ளம் இதுக்கு கொடுக்குறாங்களே என்ன அப்படின்னு நான் இறைவா நீ உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா அப்படி என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது அந்த மலேசியாவில் 10 மலை முருகன் கோயிலில் அந்த முருகன்கிட்ட வேணும் அந்த முருக பக்தனா நினச்சப்போ அந்த முருகனுடைய அருளால் மட்டும்தான், இறைவனோட அருளால் மட்டும்தான் விஜய் அந்த தார்மீக ஆதரவை அந்த மாரல் சப்போர்ட்டை தரன்னு வந்தார். அவர் வந்ததோடு மட்டுமல்லாமல் அவரை வச்சு படம் எடுக்கக்கூடிய புலிப்பட தயாரிப்பாளர் செல்லகுமார், பிடி செல்லகுமார், அதே மாதிரி விஜயோட படங்களை தொடர்ந்து கோயம்புத்தூரில் வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்மோ சிவகுமார், அங்கே பாருங்கள் சிவகுமார், அவரும் சிவனுடைய குமார் யார் முருகன், அந்த சிவகுமார் இவங்கெல்லாம் வந்து கூட நின்று என்ன தனியாக நின்று டி ராஜேந்தர் போராடிட்டு இருந்தப்ப அந்த கரங்களும் சேர்ந்து இன்னைக்கு நேத்தி வரைக்கும் பிடி செல்லகுமார், நேத்தி ராத்திரி வரைக்கும் பிடி செல்லகுமார் புலிப்பட தயாரிப்பாளர் செல்லகுமார் தன்னுடைய படம் புலிப்படத்தின் ஆடியோ வெளியீட்டுக்கு முதல் நாள் கூட எங்களோட வாழு படத்தை ரிலீஸுக்காக எந்த அளவுக்கு நிற்க முடியுமோ நின்று பிடி செல்லகுமார்லேருந்து ஆரம்பித்து காஸ்மோ சிவகுமார் அத்தனை பேர் நின்று போராடி எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று அத்தனை தமிழ் திரைப்பட எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோக சங்கத்தோட தலைவர் ஃபெடரேஷன்லையும் இருக்கக்கூடிய நம்முடைய அருள்பதி சார், அது மட்டும் இல்லை இவங்க அத்தனை பேரும் தார்மீக சப்போர்ட்டு இவ்வளவு தூரம் நின்று இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் பண்ணி உடனே கேட்கலாம். சில பேர் உடனே என்ன பண்ணுறாங்க, இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த படத்துக்காக நிக்காத் சக்கரவர்த்தி வாங்கிய கடனுக்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அத்தனை கோடி, அது உடனே நீங்கள் கேட்கலாம் சிம்பு படம் கிடையாது, அவருடைய பையனை வச்சு கூட 3 படம் எடுத்திருக்கிறார். நிக்காத் சக்கரவர்த்தி அவரோட பையனை வச்சு 3 படம் எடுத்திருக்கிறார். அதெல்லாம் பட்ட கஷ்டம், அவருடைய நேரம், அதோடைய கடனெல்லாம் சேர்ந்து அவ்வளவும் வட்டிக்கு மேலே வட்டி குட்டி போட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதை தீர்க்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விநியோக சங்கத்தின் தலைவர்கிட்டெல்லாம் பேசி, ஏன் எங்களுடைய விநியோக சங்கத்தின் ஃபெடரேஷன் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம திருச்சி அசோசியேஷன் ஃபெடரேஷன் தலைவர்களுடைய ராமசுப்பு பாலாஜி ஐயாலேருந்து அவ்வளவு பேரோடையும் அவங்களுடைய மாரல் சப்போர்ட்டில் எல்லா கடனையும் எவ்வளவுக்கு அளவு குறைச்சி யாராருக்கு என்னென்ன செட்டில் பண்ணணுன்னு எழுதி வாங்கி அதோட செட்டில்மெண்ட்லாம் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாரோடைய சப்போர்ட்லேயும். ஆனால் இதில் இளைய தளபதி விஜய் அவர்களும் அவருடைய புலிப்படத்தின் தயாரிப்பாளர் நம்முடைய செல்லகுமார் அவர்களும் காஸ்மோ சிவகுமார் அவர்களும் அவங்க இதில் இந்த அளவுக்கு நின்று என்னோட இன்னொன்று இப்போ ஒன்றும் இல்லை, எத்தனையோ கோடிக்கு சொத்து வச்சுருக்கேன். படம் ரிலீஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ்னால் கடன் பட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் ஒரு சில அமௌண்ட்டு. இப்போ நான் டி ராஜேந்தர் ஒரு இடத்துல வந்து இந்த படத்துக்காக இல்லை இது நம்மளாலும் ஒரு படம் எடுத்துக்கிறேன் கடனை கூட நின்று செல்லகுமார் கடன்பட்டு அவர் மூலம் நான் கடன்பட்டு நிற்கிறேன் என்பது மட்டுமல்ல, காஸ்மோ சிவகுமார் மூலம் நான் கடன்பட்டு நிற்கிறேன் என்பது மட்டுமல்ல, நான் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் நம்முடைய பிடி செல்வகுமார் அவர்களுக்கும் காஸ்மோ சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்னும் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்காக என்னோட டிஆர் இப்படி இங்கே வாங்கி தரோம், நீங்கள் இங்கே நில்லுங்க, இந்த ஏரியா இப்படி பண்ணலாம் அப்படின்னு நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்.